மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ககப்போ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா 2024 மட்டும் நம்மளுக்கு பிடித்த 25 கிரிக்கெட்டருக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அதுவும் இந்தியாவில் தான் அதிகம் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்படி யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த டீன் எல்கர் அப்படிங்கிறவர் இந்த வருஷம் தான் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட விளையாடும் போது தான் வாங்கியிருக்காரு. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவருக்கு 37 வயசு ஆயிடுச்சுங்க. இவர் ஒரு ஆல்ரவுண்டர் கூட சொல்லாங்க. பேட்டிங் நல்லா பண்ணுவாப்ல, பவுலிங்கும் போடுவாப்ல. இன்டர்நேஷனல் ஸ்கோர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல லெவல்லே இருக்கு. அடுத்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேவிட் வார்னருங்க. டேவிட் வார்னருக்கு ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, இந்தியன் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு கிடைச்ச ஒரு கிரேட் கிரிக்கெட்டர் அப்படின்னு கூட சொல்லாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பவுலிங்கும் அப்பாவை போடுவார். ஒரு தரமான ஆல்ரவுண்டர் கூட சொல்லலாம். ஐபிஎல்னாலே செம்ம கன்சிஸ்டன்டா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்ல டேவிட் வார்னரும் ஒருத்தருங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் எல்லாம் வந்ததுனால இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா அவர் அன்சோல்ட் ஆயிட்டாரு. ஆனா கமெண்ட்ரியில இப்ப பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு. அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸான ஹென்ரி கிளாசன் அவர்கள் விக்கெட் கீப்பர் பிளஸ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், செம்ம அதிரடியாக விளையாடக்கூடிய பிளேயர். அதனால பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்ல ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. ரிட்டையர்மெண்ட் டெஸ்ட்ல மட்டும்தாங்க, ஓடிஐலையும் T20லையும் பாத்தீங்கன்னா விளையாண்டு தான் இருக்காரு. ஐபிஎல்ல எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆள்னு கூட சொல்லாங்க. அடுத்தது இந்தியன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனான சௌரவ் திவாரி. இந்தியாவுக்கு குரூசியலான நிறைய மேட்ச்ல செமையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பெருசா இவருக்கெல்லாம் மேட்ச் எல்லாம் வரலங்க. ஐபிஎல் விளையாண்டு இருந்தாப்ல. ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா மும்பைல ரொம்ப நாளா இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீசனா அன்சோல்ட் ஆயிட்டாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை இந்த வருஷம் தான் அறிவிச்சிருக்காரு. தோனி விக்கெட் கீப்பரா இருந்ததுனால இவருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காமயே போயிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இவரும் ஒரு விக்கெட் கீப்பர். அடுத்தது இந்தியாவின் ஒரு ஃபேஸ் பவுலரான வருண் அருண். ரொம்ப நாட்களா இந்தியா பாத்தீங்கன்னா இவரை டெஸ்ட்ல மட்டுமே யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சமீப காலமா இவர் எடுக்கிறது இல்ல. ஐபிஎல்ல ராஜஸ்தான் அணிக்கும் விளையாண்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் அன்சோல்ட் ஆயிட்டாரு. எடுத்து பார்க்க போறது நியூசிலாந்தோட ஃபாஸ்ட் பவுலரான நெயில் வேக்னர். நியூசிலாந்து வால்வாசாவான் இருக்கிற நிறைய மேட்ச்ல பாத்தீங்கன்னா இவர் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி வெற்றிக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. இந்த வருஷம் தான் அவரும் எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் ரிட்டையர்மெண்ட் வாங்குறதா கண்ணீர் மல்க அறிவிச்சிருந்தாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸ் பவுலருங்க. நியூசிலாந்து இழந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு நியூசிலாந்து பிளேயர் தாங்க காலின் முன்ரோ. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதிரடியா விளையாடக்கூடிய பிளேயர்ல இவரும் ஒருத்தர். இவரும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிறேன் அப்படின்னு இந்த வருஷம் தான் அறிவிச்சிருக்காரு. சொல்ல போனா இவர் சவுத் ஆப்பிரிக்கால பிறந்து நியூசிலாந்து டீமுக்கார விளையாடி இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர், தமிழக வீரர் அப்படின்னு கூட சொல்லாங்க, தினேஷ் கார்த்திக். இந்த மனுஷனை பத்தி என்னங்க சொல்றது? கம்பேக்னா இவர் மாதிரி கம்பேக் இது வரைக்கும் யாருமே கொடுத்தது இல்ல. வெளியே உட்கார்ந்திருந்த ஆளு ஐபிஎல்ல பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இந்தியா டீமுக்குள்ள வந்து இந்தியாலையும் பட்டையை கலப்பின ஒரே ஆள் பாத்தீங்கன்னா இவர் தாங்க. ஐபிஎல்ல கொஞ்சம் வருஷமா ஆர்சிபி டீமுக்காக தான் விளையாண்டாரு. இந்த வருஷம் தான் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தாரு. இப்ப தமிழ்நாடு டீம் அண்ட் லோக்கல் மேட்சஸ் எல்லாம் விளையாண்டு இருக்காரு. சீரியஸ்லி தினேஷ் கார்த்திக் வேற லெவலான ஒரு ஆளுங்க. அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிளேயர் தாங்க, கேதர் ஜாதவ். இந்த மனுஷன் சிஎஸ்கே டீம்ல மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நாளே விளையாண்டுருப்பாருங்க. இவர் ஒரு அருமையான ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க. சிஎஸ்கே டீம்ல வந்து நிறைய மேட்சஸ் இவர் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அதனாலேயே ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணி இவர் முடிச்சு கட்டிட்டாங்க. இப்போ இவர் எல்லா ஃபார்மேட்ல இருந்தும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. சமீபமா பாத்தீங்கன்னா இவர் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பார்க்க போறது டேவிட் வைஸ்ங்க. இவர் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் அண்ட் நமீபியா பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா சொல்ற, 2 டீம்ல விளையாண்டுருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. 2013 இருந்து 2016 வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும், 2021 இருந்து 24 வரைக்கும் நமீபியாக்காகவும் விளையாண்டுருக்காரு. இவங்களோட அப்பா ஒரு நமீபியாவை சேர்ந்தவர். அதனால பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த டீம்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் வேர்ல்டு கப்போட எல்லா ஃபார்மேட்லயும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாருங்க. அடுத்த ரிட்டையர்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ரிட்டையர்மெண்ட்ஸ்ங்க. கிங் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் ஜடேஜா. இந்த வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ண சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் இந்த மேட்சோட ரிட்டையர்மெண்ட் வாங்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இனிமேல் விராட் கோலியை இன்டர்நேஷனல் T20 பார்க்க முடியாது அப்படிங்கிற ஃபீலிங் ரசிகர்கள் மத்தியில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் பின்னாடியே பார்த்தீங்கன்னா தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன், இவருக்கும் வயசு ஆயிடுச்சு இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா T20 மட்டும் நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேத்தையுமே பார்த்தீங்கன்னா T20 இப்போ வரைக்குமே ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்ன இவங்கலாம் T20 மேட்ச் விளையாடுறதெல்லாம் ஐபிஎல்ல பார்க்க முடியுது. அந்த சந்தோஷத்துல தான் இப்பெல்லாம் ரசிகர்கள் இருக்காங்க. அடுத்தும் ஒரு மிக முக்கியமான ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லாங்க, ஜடேஜா. இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டருங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்போட தான் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருந்தாரு. நான் T20 மட்டும்தான்ப்பா ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்கேன், மற்ற ஃபார்மேட்ல எல்லாம் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் எல்லாமே குஷியானாங்க. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர் தான் சிக்கர் தவன். இவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லேருந்தும் நான் ரிட்டையர்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னு இந்த வருஷம் தான் அறிவிச்சாரு. ரொம்ப காலங்களா ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் பண்ணவர். வெளிநாட்டுக்கெல்லாம் ஃபாரின் ட்ரிப்லாம் அடிச்சா இவர் மட்டும்தாங்க பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவார். இந்தியாவில் ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவருக்கெல்லாம் சான்ஸ் கம்மியாயிருச்சு. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயரு சரியான ஃபேர்வெல் இல்லாம ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு அப்படிங்கிற நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் பிசிசிஐ ஏதாவது முடிவெடுத்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ணா நல்லா இருக்குங்க.
ஏன் சொல்றேன்னா இவங்கெல்லாம் இந்தியா டீமுக்காக பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குரூசியலான நிறைய மேட்ச் இவரெல்லாம் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இவ்வளவு நல்ல பிளேயரோட ரிட்டையர்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் கொடுத்தாது இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்கலாங்க. அது கூட எல்லாம் போயிடுச்சு இவருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து பிளேயருங்க ஜேம்ஸ் ஆண்டர்சன். பயங்கரமான ஒரு ஃபேஸ் பவுலருங்க. இவர் ரொம்ப நாட்களா டெஸ்ட் மட்டுமே விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முரளிதரனோட சாதனையை இவர் முறியடிப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில. ஆனா கிட்டத்தட்ட வயசு 40க்கு மேல ஆயிடுச்சு இல்லையா, இதுக்கு மேல எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. 42 வயசுலயும் இந்த அளவுக்கு ஃபேஸ் போடுறாரா அப்படின்ட்டு இவரை பார்த்து எல்லாருமே ஷாக்கா இருந்தாங்க. ஆண்டர்சன் பவுலிங்ல தன்னோட ரோல் மாடலை வச்சு இன்னைக்கு வரைக்குமே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்பரா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே நிறைய பேர் இவரை தாங்க ரோல் மாடலை வச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததும் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சேர்ந்த ஒரு பேட்ஸ்மேனுங்க டேவிட் மலன். சீரியஸ்லி இவரோட ரிட்டையர்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது நீங்களுமா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு சிறப்பான தரமான லெஃப்ட் ஹேண்டர். 37 வயசான இவர் இந்த வருஷம் தன்னோட எல்லா ஃபார்மேட்லேருந்தும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆஸ்திரேலியன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வில் புக்கோஸ்கி. இவரோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி என்னங்க சொல்கிறது, கிட்டத்தட்ட 26 வயசுலேயே ஒரு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி காரணமாக இனிமேல் நீங்கள் கிரிக்கெட் விளையாடக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. வேற வழியே இல்லாமல் நல்லா விளையாண்டிருந்த ஆஸ்திரேலியன் யங்ஸ்டர் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருந்தாரு. அதுவும் எல்லா ஃபார்மேட்லையும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்தியன் ஃபேஸ் பவுலரான பரிந்தர் சரண். இப்படியெல்லாம் இந்தியாவில் பிளேயர் இருந்திருக்காங்களா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக தான் இருந்திருக்கும். இந்தியாவோட ஃபேஸ் பவுலருங்க இந்தியாவுக்காக விளையாண்டுருக்காரு. இந்தியாவில் பயங்கரமான காம்படிஷன் இருக்குது. இவரோட பர்ஃபார்மன்ஸ் வேற கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை 32 வயசில் அறிவிச்சிருக்காரு. இந்தியாவை பொறுத்தவரை சக்ஸஸ்ஃபுல்லான கிரிக்கெட்டரை விட ஃபெயிலியரான கிரிக்கெட்டர் இங்கே நிறைய இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. அடுத்தது இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டரான மொயின் அலி. இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். அருமையான இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ரொம்ப நாட்களாக இவர் சிஎஸ்கேக்காக விளையாண்டுருக்காரு. அப்படிப்பட்ட இவர் எல்லா ஃபார்மேட்லேருந்தும் இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. அடுத்தது ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் அப்படின்னு கூட சொல்லாங்க சகிப் உல் ஹசன். பங்களாதேஷை சேர்ந்த இவர் டெஸ்ட்லையும் T20லையும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாருங்க. ஓடிஐ மட்டும்தான் விளையாட போறாரு. இவர் மேல இது வரைக்கும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்திருக்குதுங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்காரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவர் நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற லிஸ்ட்ல எப்பவுமே இருப்பாரு. அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு பங்களாதேசி பிளேயர் இவர் முகமதுல்லா. ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் ஸ்பின் பவுலர்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டருங்க. பங்களாதேசி கேப்டனாகவும் ரொம்ப காலங்கள் இருந்திருக்காரு. இப்பவும் ரொம்ப அருமையா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் வயசாயிடுச்சு இல்லையா, இந்த T20 வேர்ல்டு கப்போட இவரும் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாருங்க. அடுத்தது ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேனான மேத்யூ வைட். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஹிட்டருங்க இவரு. இப்போ தன்னோட 3 ஃபார்மேட்லேருந்தும் இவரு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. இன்டர்நேஷனல் மேட்ச் இல்லாமல் IPL மாதிரியான மேட்ச் எல்லாம் இப்போ விளையாண்டுருக்காரு. IPL GTல விளையாண்டுருந்தாரு. இந்த வருஷம் இவர் அன்சோல்டுங்க. அடுத்தது இந்தியாவோட ஒரு மிகச்சிறந்த விக்கெட் கீப்பரான பிரதிமன் சகா. தோனி இருக்கிற வரைக்கும் இவருக்கும் பெரிய அளவு சான்ஸ் கிடைக்கல. தோனிக்கு அப்புறமா பண்ட் வந்ததுனால இவரோட சான்ஸ் மொத்தமாகவே கேள்விக்குறியாயிடுச்சு. இந்தியாவில் இவரோட இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது. காம்படிஷனுக்கு நிறையா இருக்காங்க. இப்படியும் சான்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா இவரும் தன்னோட 3 ஃபார்மேட்லேருந்தும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. இப்போ IPLலும் லோக்கல் மேட்சஸ் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிரிக்கெட்டருங்க சித்தார்த் கரல். இந்தியாக்காக இவர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாம் விளையாண்டுருக்காரு. இப்போ 3 ஃபார்மேட்லேருந்தும் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காருங்க. IPLல SRH டீமில் ரொம்ப வருஷமாக விளையாண்டாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நியூசிலாந்தோட ஒரு ஃபேஸ் பவுலரான சவுதியும் இந்த வருஷம் தான் ரிட்டையர்மெண்ட் வாங்கினாருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் வாங்கினா அதே நாள் தான் இவருக்கும் ரிட்டையர்மெண்ட் நடந்திருக்கு. நியூசிலாந்தோட ஒரு மிகச்சிறந்த ஃபேஸ் பவுலர் அப்படின்னு கூட சொல்லாங்க. ஒரு சைடு ட்ரெண்ட் போல்ட், ஒரு சைடு இவர் இருந்தார். பயங்கரமான இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. இப்போ தன்னோட 3 ஃபார்மேட்லேருந்தும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. நெக்ஸ்ட் பாகிஸ்தானி ஆல்ரவுண்டரான இமாத் வாசிம் அப்படிங்கிறவரும் இந்த வருஷம் 3 ஃபார்மேட்லேருந்தும் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பாகிஸ்தான் ஃபேஸ் பவுலரான முகமது அமீரும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் 3 ஃபார்மேட்லேருந்தும் ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காரு. இவர் ஒரு சில சர்ச்சையான விஷயங்களும் சிக்கியிருந்தாரு. கொஞ்ச நாள் இவர் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. மறுபடியும் இன்டர்நேஷனல் மேட்ச்குள்ளே வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாரு. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்டர்நேஷனல் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு தன்னோட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சார் ரவிச்சந்திரன் அஸ்வின். என்னங்க சொல்றது, ஒரு மிகச்சிறந்த இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க இவர். இந்தியா இக்கட்டான சமயத்தில் இருக்கும்போது பேட்டிங் பண்ணுமா பேட்டிங் பண்ணிடுவாப்ல, பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கணுமா அதையும் சிறப்பாக பண்ணிடுவாப்ல. சீரியஸாக இவர் எதனால ரிட்டையர்மெண்ட் வாங்கினாரு அப்படின்னு தெரியலங்க. 38 வயசு ஆச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் டெஸ்ட் மேட்ச்சில் ரொம்ப அருமையாக விளையாண்டுருக்காருங்க. இப்போ அவருக்கு டெஸ்ட்டில் ரிட்டையர்மெண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறிதாங்க. மக்களை இந்த வருஷம் மட்டும் நம்மளுக்கு பிடிச்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இதில் எந்த பிளேயரை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கவுபோ சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.